ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, மணி மேக் பண்ண முடியாதா, ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ணணும். நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணாலும் சரி, அல்லது வெப்சைடு உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ப்ரீமியமாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஸோ 2025 ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதாவது டே 1 ஆரம்பித்து டில் இயர் எண்டு முடியும் போது உங்களால் ஒரு ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் ஏர்ன் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பட் ஆனால் இது உண்மைக்குமே பாசிபிள் ஆகுமானா ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் இது வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், புரியுதுங்களா? 2024 டிசம்பர் 1 புதுசாக ஸ்க்ராட்சிலேருந்து 1 சென்டில் ஆரம்பித்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இன்னொரு 2 days தான், ஓகேங்களா? முடிய போகுது 2024. 2024 என்னடா சாதிச்சோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன்றையும் காணும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு. பட் ஆனால் நான் ஏதோ பண்ண விடுங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி தான் எல்லாருமே என் வீடியோஸ் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு காசு கொடுத்து யாருக்கிட்டையும் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க, அது பிரச்சனை கிடையாது, ஓகேவா? பட் ஆன்லைனில் அதாவது ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு மணி வரும்னு தெரிஞ்சு ஒரு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல் எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது போக காம்படிட்டர் யார், கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்லிட்டு இது நான் சொன்னது வந்து பேசிக் தான், ஓகேவா? ஸோ இது போல் ஏகப்பட்ட எஃபெக்டான ஒர்க் இதுக்குள்ளே இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுட்டு அதில் என்ன எப்படி சொல்கிறது, அதில் எதுவுமே பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது சும்மா பேருக்கு தான் நம்ம வாங்கி வச்ச மாதிரி இருக்கும், புரியுதுங்களா என்ன சொல்ல வர்றது? ஸோ இனிஷியலில் 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுக்கணும் நீங்கள், ஓகேவா? அது எப்படி ப்ரோ 1 இயர்னால் நம்ம டே பேக்கப்பில் கற்றுக்கிற மாதிரி இருக்குமானா அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம், ஓகேவா? 1 ஹவர் எதுக்கு அப்படின்னா, நீ சும்மாவாச்சும் டெய்லி வேர்ட்ப்ரெஸ் நீ ஒர்க் பண்ணுறியோ இல்லையோ, லாகின் பண்ணியாச்சும் நீ உள்ளே போய்ட்டு அதில் இருக்கிற செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, எதனா அப்டேட் எதனா வந்திருக்கா, தென் ஒரு போஸ்ட் போட்டால் அதில் எதனா கஸ்டமைஸ் பண்ணுறது இருக்கா, தென் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் போட போகிறீங்கன்னா அது வந்து ஒரு 10 பேர் எப்படி போட்டிருக்காங்க, அதை வந்து காப்பி பண்ணி நீ பேஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே கூட, பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பேஸ்ட் பண்ணாலுமே கூட அது நம்மளால் அந்தளவுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நம்ம ரீடபிலிட்டி கொண்டு வர முடியுதான்னு இப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், புரியுதா? அதை எதுவுமே நான் பண்ண மாட்டேன்பா. நான் 8:30க்கு ஜாபுக்கு போகிறேன், நைட்டு 9:30க்கு தான் வரேன், வந்த டயத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே அதுலேயும் சண்டே மட்டும்தான் அது ஆஃப் டே லீவ் கிடைக்கும், அதில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், வேஸ்ட் ஆஃப் டைம், ஓகேவா? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீ டைம் கொடுத்தாக்கணும், ஓகேவா? தென் நீ தெரிஞ்சோ தெரியாமையோ மானிட்டேஷன் வாங்கிட்ட, ஓகேவா? நீ வாங்கிட்ட அப்படியே நீ என்ன பண்ணுவ, ப்ரோ ஏ டூல்ஸ்லாம் இருக்கே அதை ரெஃபர் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை போட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் வந்து கோர் அப்டேட்டுன்னு ஒன்று வரும், ஓகேவா? ஸோ அதுபோல் அப்டேட் வருது அப்படின்னா நம்மளுடைய டொமைன் பார்த்து மானிட்டேஷன் வாங்கின அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும், பெனால்ட்டிக்குள்ளே போயிடும். பெனால்ட்டி விழுந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படி தெரியுமா? இந்தியாவில் நம்ம என்ன தான் மூச்சு விட்டி பார்த்து ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலுமே நம்ம யூஆர்எல் இந்தியாவில் காட்டாது, பேன் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதர் கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சம் எக்ஸாம்பிளுக்கு விபிஎன் இது போல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அதில் காட்டும், ஆனால் இந்தியாவிலேருந்து காட்டாது. இது போல் டொமைன் வந்து கோர் அப்டேட் வரும்போது பெனால்ட்டியில் விழுந்துருச்சு அப்படின்னா பல இஷ்யூஸ் வரும். தயவு செஞ்சு ஒரு பிகினர் வந்து இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிடவே கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஏ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணவே பண்ணாதீங்க. 1000 பேர் யூடியூப்பில் பேருக்கு வீடியோ போடலாம், பட் ஆனால் உங்கள் டொமைன் தான் காலி ஆகுன்றது ஞாபகத்தில் வச்சுங்க. தமிழில் போட்டாலும் 2 வார்த்தை போட்டாலும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்னும் எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றப்ப சின்ன ஸ்டோரி ஒரு 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 3 லைனில் கூட தமிழில் டைப் பண்ணி நீங்கள் மேனுவலாக போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஏ டூல் நம்பி நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? தென் இது வந்து என்னுடைய ஸ்டார்டிங்கே சொல்லக்கூடிய ஃபீட்பேக். இது என்னென்னா, 1 இயர் நீ ஒர்க் பண்ணு, 1 இயர் நீ என்ன கற்றுக்கிற உனக்கு நெக்ஸ்ட் வந்து மணி மேக் பண்ண முடியும் ஆன்லைனில். இதுக்கடையில் நீ மணி மேக் அதாவது எதிர்பார்க்காதுன்றதா ஒரு மோட்டிவ், ஓகேவா? தென் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக ஃபேக்காக ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். டவுட் வருமா? நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், புரியுதுங்களா? தெரியுதுங்களா? இப்போது பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சா? தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா, டுடேவில் இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் எல்லாமே எஸ்டர்டேக்கு சேஞ்ச் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய ரிப்போர்ட், லைவ் ரிப்போர்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஆட்சன்ஸில் ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே நம்ம எடுத்துக்கு எவ்வளோ வீடியோஸ் 1000 வீடியோஸ்க்கு மேலாம் போட்டுருந்தோம்பா, புரியுதுங்களா?
தென் அதாவது இப்போ ரீசெண்டாக நான் கொடுக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 1 மந்த் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் நேமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க வெப்சைட் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புரிஞ்சுக்குங்க, நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நாம் மட்டும் மணி மேக் பண்ணால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஆர்டிகல்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுவோனாமா, என் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகாது. ஓகேவா, நான் பப்ளிஷ் பண்ண உடனே நீ காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி, அதாவது நீங்கள் ஒரு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க, ப்ரோ என்ன சொன்னாலும் உங்கள் வெப்சைட்டில் தான் ஒரு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு, அப்போ உங்களுடைய கண்டென்ட் தான் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்க அது கூகுள் பொறுத்தன வரைக்கும். புரியுதா, நம்ம என்ன தான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆர்டிகல்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகுது, என்ன சொல்கிறேன்னு புரியுதா, எந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ் ஆகுதோ அந்த வெப்சைட்டுக்கு தான் அந்த கண்டென்ட் வந்து ஓனா அப்படி போயிடும். புரியுதா, நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நீ என்கிட்ட காசு கொடுத்தே வாங்கினா கூட உன் ஆர்டிக்கிள் உன் வெப்சைட் நீ பப்ளிஷ் பண்ணி அடுத்து 10 நிமிஷத்துக்குள்ள உன் ஆர்டிக்கிள் நான் காப்பி பண்ணி என் வெப்சைட்டில் நான் போட்டுட்டேன் அப்படின்னா உன் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது என்னோடய கண்டென்ட்டாக மாறி போயிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது. அதுபோல் பல பிரச்சனை என்ன டொமைன்ஸ்லாம் கொண்டு வந்து விட்டுறாங்க. புரியுதுங்களா, ஸோ வேணும்னே வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க நண்பா. புரியுதுங்களா, தென் ஆடு கிளிக் பண்ணுறது இல்லாமல் பேஜ் சிடிஆர் ஹையாக்கி விட்டுறாங்க. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் டொமைன் நேம் சொல்ல முடியாது. $1000 ஃபார் டேவுக்கு என்றைக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ ஃபார் டேவுக்கு $1000 சொல்லி ஷாக் ஆகாதீங்க, இது பாசிபிள் தான். நான் எடுத்து காட்டுறேன், அதுக்கு நான் சேலஞ்சும் பண்ணுறேன். புரியுதா, சரி. இப்போது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி நமக்கு மணி வருதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி 58 நிமிஷம் ஆகுது. இது பகல் கிடையாது, நைட்டு. புரியுதுங்களா, சரி. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $20 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.12 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே 0.13 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.74 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா, திஸ் மந்தில் ஓவராலாக ஒரு டே 1 ஆரம்பிச்சு இன்றைக்கி டே 28 நாள். ஓகேங்களா, மந்த் எண்டு 31 நாள் இருக்குது. புரிஞ்சுக்குங்க. தென் இதில் வந்து திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $2.69 இன்னி வரைக்கும் ஒரு மாதம் மொத்தம் நம்ம சம்பாதிச்சது எவ்வளோனா $2.69. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. $2 வரக்கூடிய இடத்த ஒரு நாளைக்கு $2 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். சரியா, சரி. தென் லாஸ்ட் அண்டு பேலன்ஸ் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே 0000 இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். புரியுதுங்களா, தென் இது இன்னும் நம்ம $10 வரணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸுக்கு யூஸ் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இதில். ஓகேவா, தென் இதுவுமே வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நம்ம எப்போ என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது. சரியா, சரி. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி மணி வருதுன்றது இப்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நான் மறுபடியும் சொல்கிறேன், பேஜ் யூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, பேஜ் யூஸ்க்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூபுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆட் மோப். ஓகேங்களா, ஸோ ஆட் மோபில் வந்து பார்த்திங்கன்னா ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோன்ற போல். அதே போல் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருந்தால் தான் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் ADXன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ADXக்குமே வந்து பார்த்திங்கன்னா ECBM 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ கொடுக்குற போல் கொடுப்பாங்க. பட் அங்கெல்லாம் ஆட் கிளிக்கு கவுண்டடிங் கிடையாது ரெவன்யூ. பட் ஆனால் ஆட்சன்ஸில் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஆட் கிளிக் நடக்குதுன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா, ஸோ அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு பேஜ் யூஸ் பாருங்கள் 677 பேர் வந்திருக்காங்க. அதில் 8 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.12 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா, அப்போ அப்புறம் என்ன சொல்ல வரீங்க, பேஜ் யூஸ்க்கு அண்ட் இம்ப்ரெஷனுக்குலாம் காசு கொடுக்கணும், அப்போ எத்தனை பேர் ஆட் கிளிக் பண்ணான்றது, அப்போ 600 பேருக்கு ஒரு 60 கிளிக் நடந்தால் நமக்கு இன்னும் அதிகமான ரெவன்யூ கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்கன்னா அதிலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. பேஜ் சிடிஆர் பார்த்தீங்களா 1.18% இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு. அதே நான் எஸ்டர்டேக்கு மாத்திரம் பாருங்கள், உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அப்படி 1160 பேருக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக்கு. பேஜ் சிடிஆர் 0.01%. புரியுதுங்களா, ஸோ இந்த பேஜ் சிடிஆர்ன்றது எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா அதாவது ஒரு 1 வீக் 1 டேனா பிரச்சனை கிடையாது. புரியுதா, ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து 10க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆலிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆலிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன தான் கண்டென்ட் போட்டாலும் சரி, வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தாலுமே ஆடுன்றது சரியாக ஷோ பண்ண மாட்டாங்க. 100 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஆடு காட்டுவாங்க, 99 பேருக்கு ஆடு காட்ட மாட்டாங்க. 1000 பேர் வராங்கன்னா 10 பேருக்கு ஆடு காட்டுவாங்க, 900 பேருக்கு ஆடு காட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா, பட் ஆனால் இம்ப்ரெஷன் மட்டும் வரும், ஆடு கிளிக்ன்றது நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா, ஸோ பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுதுன்னா ஆலிமிட் இஷ்யூஸ் வரும். 1 டைம் 2 டைம்ஸ் தான் வார்னிங். புரியுதா, நெக்ஸ்ட் டைமில் டேரக்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் தான்.
ஸோ பேஜ் சிட்டியாக 10க்கு மேலே போகாத மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது ஸோ போதுன்ற பேஜ் வேணும். அப்போது 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணலாம். 2 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு பேஜ் சிட்டியாக 0.8% வந்து நமக்கு மெயின்டைனிங் ஆகும். நம்மளுடைய கான்செப்ட் என்ன, நமக்கு பேஜ் சிட்டியர் 10க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த போல் ஆடை வந்து கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் மேனுவல் ஆடு வச்சாலும் சரி, அதில் ஆட்டோ வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். புரியுதுங்களா? சரி. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எந்தெந்த கண்ட்ரி ஒர்க் பண்ணுறனோ, முக்கியமாக எந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இனிஷியல் வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டேர் 1 கண்ட்ரிலாம் நான் எந்த பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணாமலாம் இல்லை. இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸ்னு பார்த்தாச்சுன்னா இந்தியா தான். ஏன்னா எனக்கு வந்து கான்செப்ட் இப்போ ஒரு நாளைக்கு 5000 பேர் இந்தியாவில் வந்து வராங்க டெய்லி அப்படின்னும் போது, அதில் ஒரு 500 பேருக்கு யூஎஸ்லேருந்து வர்ற மாதிரி நான் வேலை செஞ்சனாலே எனக்கு அதிகம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேஜ் சிட்டிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாதுன்றது நம்ம ரூல் இல்லையா. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு 1000 பேர், அதாவது 5000 பேருக்கு ஒரு 50 ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னும் போது பேஜ் சிட்டிஆர் 5 தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னும் போது அதில் 5 கிளிக் வந்து அமெரிக்காவிலேருந்து நடக்கும்போது எனக்கு வந்து இன்னுமே ரெவன்யூ வந்து 10x கிடைக்கும். நார்மலாக இப்போ ஒரு சென்ட் வர இடத்துல $100 கிடைக்கும் ஃபார் டேவுக்கு. கான்செப்ட் புரியுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ பேஜ் சிட்டிஆர் போகக்கூடாது அப்படின்னா ஆர்கானிக் டிராஃபிக் தேவை. ஸோ இனிஷியலாக நமக்கு என்ன ஒர்க் பண்ணால் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணி நமக்கு டிராஃபிக் கொண்டு வர முடியுமோ நமக்கு தெரியுதோ அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு வாரம் நம்ம பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது எங்கிட்ட. புரியுதுங்களா? அது தமிழில் ரைட் பண்ணாலும் சரி, நீங்கள் இங்கிலீஷில் போட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய மேஜர் லாங்குவேஜ் மதர் லாங்குவேஜ் என்னவோ, இப்போ ஹிந்தினா ஹிந்தி, தெலுங்குனா தெலுங்கு, மலையாளம், உருது, கன்னடா, தென் இது போல் அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய மதர் லாங்குவேஜ்னால் என்ன தமிழா? அப்போ நான் தமிழில் தான் எழுத போடுறேன். அந்த கான்செப்ட் தான். அப்போ ப்ரோ நீங்களும் தமிழில் தான் எழுதுறீங்கன்னா கிடையாது நண்பா. நான் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் ரைட் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு பிகினருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதுபோல் நான் சொல்லிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் தமிழ் எழுத சொன்னீங்க, ஆனால் நான் தமிழில் தான் எழுதணும்னா அது வேலை கேட்காது. ரீசன் என்ன அப்படின்னா, யூனிவர்சல் லாங்குவேஜ் போல், ஓகேங்களா, 1 2 3 அப்படி இருக்குது. அதுபோல் இங்கிலீஷ்ன்றது காமனாக எல்லாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. தமிழ் யாரும் மோர் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் கூகுள் சர்ச் இதில் போய்ட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணி தேடுறீங்க. ஸோ தமிழில் ரைட் பண்ணுறது வந்து உங்களுடைய பர்மா லிங்க்ஸே வந்து சேஞ்சஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, தமிழில் ஒரு டைட்டில் வைக்கிறீங்கன்னா அந்த டைட்டிலோடைய லிங்க் போய் காப்பி பண்ணி பாருங்கள், அது நம்பர்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கிலீஷில் ஒரு டைட்டில் வைக்கும்போது அதனுடைய டைட்டிலே வந்து நமக்கு யூஆர்எல்லாக ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இந்தமாரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தேட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணாலும் வர அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அது ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை பார்த்துக்குங்க. புரியுதா? சரி. தென் பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.18% இருக்குது. ஒரு யூஸர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணார் அப்படின்னா 0.18 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு இப்போது கரண்ட்டாக இந்த டைமுக்கு வந்து 0.02 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூ வரும். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ சம் நாட்களில் வர நீங்கள் பார்ப்பீங்க. தென் பேஜ் அதாவது இம்ப்ரெஷன் 1370 இருக்குது. கிட்டத்தட்ட 677 பேருக்கு 1370 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலியமாக ஆட்சன்ஸ் தான் ரெவன்யூ வராது. நிறைய பேர் 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே $1 வரும்னாங்க. பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இன்றைக்கி 1370. அப்படியே இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்டர்டேக்கு வைக்கிறேன். 1160 பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 1560. அப்போ பாருங்கள் எல்லாம், அதாவது 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே $1 வரும்ன்றவங்களுக்குலாம் இதை வந்து கேளுங்க. என்னுடைய ப்ரூஃபே காமிச்சு கேளுங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வராதுன்றது ஆட்சன்ஸில் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி. இப்போது இந்த பர்ஃபார்மன்ஸில் பேஜஸ், இந்த சிபிசி, பேஜ் ஆர்பிஎம், பேஜ் சிடிஆர் இம்ப்ரெஷனுக்குலாம் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? அடுத்ததாக இந்த 0.18 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எந்தெந்த கண்ட்ரியில் டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா, சிங்கப்பூர், இதில் அவ்வளோதான். எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே நேபாள், மலேசியா, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு பேருக்கு வந்துக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்குது. பட் ஆனால் ஃபுல் டார்கெட்டடு இந்தியா தான். ஓகேவா? ஸோ 669 பேர் வந்திருக்காங்க. 8 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 0.12 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டைம் இப்போது 11 மணி 6 நிமிஷம் தான் ஆகுது நமக்கு. தென் இப்போ வந்து இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50 நிமிஷம் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இந்த 50 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இன்னும் எவ்வளோ பேஜ் வரும், எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குன்றது எக்ஸாக்டிங்காக 1 hour கொஞ்சம் கூகுள் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டுடேவில் வந்து 0.12 சென்ட்ஸ் இருக்குன்னா அந்த இடத்த நமக்கு $1 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 கூட வரட்டுங்க. அது எவ்வளோ வந்தாலுமே அது அப்படியே திஸ் மந்தில் அந்த $2.69 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த அப்பைக்கு அப்டேட் ஆகி காட்டும். புரியுதுங்களா? ஸோ இது அடுத்து அந்த 50 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இன்னும் பேஜ் வரதெல்லாம் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இது போல் வெப்சைட் சம்மந்தமாக நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணி பேஜ் சர்வீஸை கூட ஹையர் பண்ணிக்க முடியும். தென் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரீங்க, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி வருமா வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரும்.
பட் ஆனால் இனிஷியல் 1000 பேர் சோஷியல் மீடியா டிராஃபிக் உள்ளே அனுப்பிச்சிட்டு மணி எதிர்பார்க்காதீங்க. ஆர்கானிக்காக வரணும் 100% ஒன்று. 1000 பேர் வந்தாலுமே ரெவன்யூ கம்மியாக தான் வருன்றது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ 1000 பேருன்றது ஒரு பேசிக் புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? 5000 ஒரு நாளைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு 30,000 பேர் 50,000 பேர் வந்தால் தான் ஒரு நாளைக்கு $5-7 ஏர்ன் பண்ண முடியும். ஓப்பனாக சொல்கிறேன், 30,000லேருந்து 50,000 பேர். 1000 பேர் 500 பேர் 300 பேர் ஜஸ்ட் ஃபார் ஒரு பேஜ் யூஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு $5 $10 டார்கெட் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $10 வைங்க, ரொம்ப கூட வேணும். அப்போ $10க்கு $100 ஆச்சா? அப்போ மந்த்துக்கு $300 $350 டார்கெட் வச்சாலே அது எங்கேயோ போய்டும். ஆனால் என்ன பண்ணுறது, நாம் தான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோமே. பட்டு நமக்கு எல்லா கண்ட்ரியும் இம்பார்ட்டன்ட் தான், எதையும் விட்டு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வந்துடும். தென் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கன்வெர்ட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது, ஓவராலாக வச்சுக்கலாம். A to Z கன்வெர்ட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமமாக 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ். 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கன்வெர்ட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம். தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. ஒரு $7,000, அப்புறம் $15,000, அப்புறம் $25,000, 3 விதமான பேக்கேஜ். ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் காமனாக வரக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு 1 இயருக்கு நான் ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அடுத்ததாக ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைஃப் லாங் ஆக்டிவேஷனோட கீ ப்ரோ வெர்ஷன் நம்ம போட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இது இந்த 3 பேக்கேஜில் காமனாக இருக்கும். ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த $7,000 வெப்சைட்டில் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஃபார் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி கையில் ப்ரீமியம் தீம்ஸை போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான், என் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இதோட நம்மளுடைய அதாவது அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் $15,000 பேக்கேஜில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, ஒரு டொமைனா என்ன, அது எப்படி வாங்கணும், அதில் எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு SEOனா என்ன, அது எப்படி சைடு கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து உனக்கு ஆன்லைனில் நீ மணி மேக் பண்ணுற வரைக்கும் கூட அதை சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேர்ட் ஒன், இது சப்போர்ட்ன்றது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தேர்ட் ஒன்னில் உங்களுக்கு பதிலாக நானே வேலை செஞ்சிருக்க வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்கி கையில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு தான். தென் நீங்கள் 25,000 30,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அண்ட் அப்ரூவல் சைட்டை கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே உங்கள் சாய்ஸ் தான். இதில் எது உங்களுக்கு தேவை அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் வேணும்னா ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ண 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஆஃபர்ஸ்ன்னு நம்ம நிறைய கொடுக்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது கன்வெர்ட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணும்போது 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறோம். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஏகப்பட்ட சர்வீஸ் நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக இருக்குது. நீங்கள் ஐயோ பேசக்கூட முடியல நண்பா. வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.